அபுதாபி ஏர்போர்ட் செக்இன் மினி விலா பார்க்கலாம். நம்ம லார்ஜ் லக்கேஜ் எல்லாமே கொச்சின் ஏர்போர்ட்ல செக்இன் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கையில இருக்க ஹேண்ட் லக்கேஜ் ஃபுல்லாவே செக்இன் போடணும். நம்ம ஹேண்ட்ல என்னென்னலாம் லக்கேஜ் வச்சிருக்கோமோ அது ஃபுல்லாவே செக்இன் பண்ணணும். நம்ம ஹேண்ட் பேக், ஷோல்டர் பேக், ட்ராலிஸ் இது எல்லாமே ஒரு ட்ரேல வைக்க சொல்லுவாங்க. எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாம் ஒரு ட்ரேல வைக்கணும். அதாவது ஃபோனு, லேப்டாப்பு, சார்ஜரு, டேப்லெட் இது எல்லாமே ஒரு ட்ரேல வைக்கணும். பெல்ட், கீ செயின்லாம் இருக்கும்ல, அது ஒரு ட்ரேல வைக்க சொல்லுவாங்க. இது முடிஞ்சதுமே ஃபுல் பாடி ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில என்னோட தாலி செயின கூட கழட்ட சொல்ட்டாங்க. அத தனியா நான் ஒரு ட்ரேல வச்சு செக்இன் தான் போட்டு விட்டேன். ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃப்ளைட் ஆன் டைம்க்கு வருதா, டிலே ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். எந்த கேட் கிட்ட வெயிட் பண்ணணும் அப்படின்றது அதில தான் நம்மளுக்கு தெரியும். அண்ட் தென் இங்க அபுதாபி ஏர்போர்ட்ல வந்துட்டு பொண்ணுங்களுக்கு தனியா, பசங்களுக்கு தனியா வந்துட்டு ஒரு பிரேயர் ரூம் மாரி இருந்தது. அந்த முஸ்லீம் வந்து நோன்பு வைப்பாங்க இல்லையா? அந்த டைம்ல ப்ரே பண்றதுக்காக இந்த மாரி பிரேயர் ரூம் தனியா வச்சிருந்தாங்க. இந்த மாரி வெயிட்டிங் ஹால்ல தான் நம்ம ஃப்ளைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃப்ளைட் வந்து போர்டிங் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. போர்டிங் பாஸ் அண்ட் பாஸ்போர்ட் காமிச்சு ஃப்ளைட்ல ஏறணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.